ஹாய். இப்போ வர பெட்ரோல் காராக இருந்தாலும் சரி, டீசல் காராக இருந்தாலும் சரி, எந்த வகையான வேரியண்டாலும் இப்போ வர காரில் மோஸ்ட்லி வந்து டர்போ சார்ஜர் வர கார்களாக தான் நிறையா இருக்குது. வந்து டர்போ சார்ஜர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, அது வந்து எப்படி வேலை செய்யுது, அதில் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி நம்ம வந்து அதை சரி பண்ணுறது, டர்போ சார்ஜரில் வந்து ஆயில் எதனால் அடிக்குது, ஒயிட் ஸ்மோக் இதனால் வருது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம வந்து டர்போ காராக சொல்லி நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். அந்த டர்போ சார்ஜர் தான் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துக்குறோம். சிம்பிளாக சொல்லணும்னா குறைஞ்ச சிசியில் அதிக பவர் கொடுக்குறது தான் அந்த டர்போ சார்ஜர். இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாஸ்ட்டில் புகை வெளியே போகுதோ அந்த அளவுக்கு இன்லெட்டில் வந்து உங்களுக்கு காற்று உள்ளே கொண்டு வரணும். அதுதான் இதோட நோக்கமே. இன்லெட்டில் வந்து சரியான அளவில் காற்று வந்து ப்ரெஷராக உள்ளே போனால் தான் உங்களுக்கு வந்து ஃபயரிங் கரெக்டாக நடக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கரெக்டாக பிக்கப் வந்து கிடைக்கும். ஃபயர் ஆகிறதுக்கு வந்து கரெக்டான ஆக்சிஜன் லெவல் வந்து கண்டிப்பாக தேவை. எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஃபயர் ஆகுதோ அந்த அளவுக்கு வண்டியோட பர்ஃபார்மன்ஸு பிக்கப்பு எல்லாமே பக்காவாக இருக்கும். அதுக்கு தான் இந்த டர்போ சார்ஜர் வந்து மெயினாக வந்து யூஸ் ஆகிறது காரணமே. அடுத்து வந்து இந்த டர்போ சார்ஜர் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்த்துருவோம். இது வந்து ஹுண்டாய் எக்ஸென்ட் டீசல் காரோட டர்போ சார்ஜர். இது வந்து எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டோடயே இன்பில்டாக வந்துடுது. மித்த கார்லலாம் இந்த மாதிரி வராது. ஓகேவா? இது வந்து 3 சிலிண்டர் காருக்குள்ளது. உங்களுக்கு சிலிண்டர் கட்டிலேருந்து புகை இது வழியாக தான் வெளியே போகும். வெளியே போகும்போது போகிற இடத்துல வந்து இது வந்து பொருத்திருப்பாங்க. இந்த ஒரு உள்ள உங்களுக்கு ஃபேன் தெரியுதா, இது வந்து டர்பைன் சொல்லுவாங்க. அந்த ஃபேன் இந்த உங்களுக்கு காற்று புகை வெளியே போகும்போது வந்து இது வந்து சுற்றி விட்டுட்டு நம்மளுக்கு எக்ஸாஸ்ட் வழியாக வந்து வெளியே போகும். வெளியே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஃபேனும் அதே மாதிரி இன்லெட் இருக்குது பாருங்க. இது வந்து இன்லெட் பக்கம் இந்த மவுத்து இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மவுத்து வந்து ஏர் ஃபில்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து ஃபில்டர் வந்து ஏர் ஃபில்டர் ஆகி உங்களுக்கு இது வழியாக வரும். அந்த ஃபேன் சுற்றும் போது இந்த டர்பைனும் ரெண்டும் ஒரே இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுவும் சேர்ந்தாப்பில் உங்களுக்கு சுற்றும் போது உங்களுக்கு காற்றை வந்து உள்ள வேகமாக இழுத்து இந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பைப்பு வழியாக வெளியே தள்ளும். ப்ரெஷரான காற்றை வந்து வெளியே தள்ளும். உங்களுக்கு அங்கே எந்த அளவுக்கு காற்று வெளியே போகுதோ, சைலன்சரில் புகை வெளியே போகுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இன்லெட்டில் வந்து காற்று உள்ளே போகும். வால்வு ஓப்பன் ஆகிற இடத்துல வந்து கரெக்டாக ப்ரெஷராக வந்து எப்பயுமே ஏர் இருந்துக்கிட்டே இருக்கும். டர்போ சார்ஜர் இல்லாத வண்டியில் அப்படின்னா காற்று வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த இடத்துல போய் இருக்காது. இதுக்கு இந்த மாதிரி ஆயில் கம்ப்ளைண்ட் ஆகிருது அப்படி பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட வந்து மினிமம் ஒரு 20,000 ஆர்பிஎத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ஆர்பிஎம் வரைக்கும் இது சுற்றும். அந்த அளவுக்கு ஸ்பீடாக சுற்றுதுன்னா பார்த்துக்கோங்க, நீங்களே யோசிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஸ்பீடாக சுற்றும். அப்படின்றப்ப இதோட கிளியரன்ஸ் வந்து ரொம்ப 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 மைனூட், நம்ம முடியை விட ரொம்ப மைனூட்டாக இருக்கும். இந்த ஃபேனுக்கும் இந்த பாடிக்கும் உள்ள கேப்பு அந்த அளவுக்கு ரொம்ப பக்காவாக இருக்க வேண்டியது. இந்த இடத்துல ஒரு டஸ்ட்டு போனச்சுன்னா என்ன ஆகும், ஒரு சின்ன மெட்டல் பால்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு டஸ்ட்டோ போகும்போது அந்த கிளியரன்ஸ்குள்ளே சிக்கும்போது அடியாகும். அதுதான் டர்போ போகிறதுக்கு முக்கியமான விஷயமேவும். சரிங்களா? இந்த அமைப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து வால்வு, இது வந்து ஒரு ஆக்சுவேட்டர், வேக்குமில் ஒர்க் ஆகிற டயாஃப்ரம் ஆக்சுவேட்டர். இந்த வால்வு வந்து எக்ஸஸாக நம்மளுக்கு ஓவர் பவர், கிட்டத்தட்ட ஹை பவர் ரேஸில் பண்ணிகிட்டு இருக்கோம், நல்லா ரேஸில் போயிட்டுருக்கோம், நம்மளுக்கு இந்த அளவுக்கு பவர் தேவை இல்லை அப்படின்றப்போ இந்த வால்வு வந்து ஓப்பன் ஆகும். இந்த வால்வு அமுங்கும்போது இந்த ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, இந்த வால்வு ஓப்பன் ஆகி இது வழியாக அவங்களுக்கு ஃபேன் சுற்றுற விட்டு இந்த வால்வு வழியாக வெளியே டேரெக்டாக புகையாக வெளியே போயிடும். அதுக்கு தான் இந்த ஆக்சுவேட்டர் வந்து வச்சுருக்காங்க. நம்ம இப்போ சொன்ன மாதிரி தான் டீசல் காராக இருந்தாலும் சரி, பெட்ரோல் வேரியண்ட் காராக இருந்தாலும் சரி, எல்லா கார்லேயும் டர்போ சார்ஜர் இப்படி தான் வந்து பயன்படுது. இந்த டர்போ உங்களுக்கு சரியாக வேலை செய்யலை அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி வண்டியோட பிக்கப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராப் ஆயிரும். உங்களுக்கு மைலேஜையும் கண்டிப்பாக ட்ராப் ஆயிரும். உங்களுக்கு வண்டி வந்து இங்கே கொடுக்குற அக்ஸலரேஷனுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் வண்டி வந்து ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். இதனால் உங்களுக்கு டர்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை மாதிரி இந்த ஆயில் லீக்கேஜ்னு ஆகுதுல, இது வந்து எதுக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா வந்து சரியான முறையில் வந்து இவங்க சர்வீஸ் பண்ணுறது கிடையாது. சர்வீஸ் பண்ணாமல் இருக்கிறதா மேக்ஸிமம் வந்து இப்போ வர கார்களை டர்போ வந்து ஒரு மினிமம் ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் வரைக்காச்சும் உங்களுக்கு எந்த வகையான கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஓடணும் கம்பல்சரியாக. இப்போ ரொம்ப கம்மியான கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா மெயின்டெனன்ஸ் சரியில்லை. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இன்லெட் வழியாக தான் உங்களுக்கு ஏர் உள்ளே போகிற இடமே இது தான். நான் எந்த அளவுக்கு கிளியரன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மைன்யூட்டானது. முக்கியமானது வந்து ஏர் ஃபில்டர். இந்த ஏர் ஃபில்டர் உங்களுக்கு நீங்கள் சரியான முறையில் வந்து மாற்றலை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எங்கே பார்த்தாலும் ரோடு ஒர்க் நடக்கிறதுனால டஸ்ட்டு வந்து அந்த அளவுக்கு பயங்கர டஸ்ட்டு வந்து இருக்குது. அப்படின்றப்போ நீங்கள்
கண்டிப்பான முறையில் வந்து ஏர் ஃபில்டர் மேலே வந்து ஒரு அவேர்னஸ் வைக்கணும். ஒரு மினிமம் ஒரு 5000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸாவது ஏர் ஃபில்டர் வந்து கம்பல்சரியாக நீங்கள் க்ளீன் பண்ணி மாட்டணும். ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் கம்பல்சரியாக அதை க்ளீன் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா ஏர் ஃபில்டரில் இருக்கிற டஸ்ட்டு மிஸ் ஆகி அங்கே பிளாக் ஆகிடுச்சு அப்படின்றப்ப மிஸ் ஆகி உங்களுக்கு உள்ளே வரும்போது இது டர்போ சுற்றுற ஸ்பீடுக்கு வந்து இந்த பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியத்தில் தான் செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா? பின்னாடி வர எக்ஸாஸ்ட்டில் வர்றது தான் உங்களுக்கு கேஸ்டைனில் இருக்கும். ஃப்ரண்டில் வர இன்லெட்டுக்கு வந்து கூலிங் கிடைக்கிறதுக்காண்டி உங்களுக்கு அலுமினியத்தை தான் செஞ்சுருப்பாங்க. அப்படின்றப்போ இந்த ஃபேன் சுற்றுற ஸ்பீடுக்கு டஸ்ட் பார்ட்டிக்கல் உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து பாடி சைடு வந்து உங்களுக்கு அடியாகும்போது என்ன ஆகும், இந்த கேப் வந்து கூடும். அப்படின்றப்போ உங்களுக்கு சரியான பிக்கப் இருக்காது. அது போக உங்களுக்கு இருக்கிற இந்த டஸ்ட்டு வந்து கம்பல்சரி உங்களுக்கு இன்ஜினுக்கு கொண்டு போய் சேர்ந்துடும். அப்படின்றப்போ உங்களுக்கு இன்ஜினோட பிஸ்டன்ஸு தேய்மானம் ஆகும், போர் தேய்மானம் ஆகும், கம்ப்ரஷன் எஸ்கேப் ஆகும். உங்களுக்கு இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக குறைஞ்சிடும். அதுக்கடுத்து ஒயிட் ஸ்மோக் அடிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த வகையான இன்ஜின் சைடில் நிறையா பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து இன்ஜின் வந்து சீஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆயில் உங்களுக்கு வெளியே போயிடுச்சுனாலே உங்களுக்கு இன்ஜின் சீஸ் ஆயிரும். அடுத்ததாக வந்து இன்ஜின் ஆயில் வந்து இதில் கம்பல்சரி இதில் போகும். இது வந்து இன்லெட், இது வழியாக இன்ஜின் ஆயில் இதில் போகும். இதில் போய் இது வழியாக அவுட்டு, இது வழியாக வந்து திரும்பி வந்து ரிட்டர்ன் ஆகும். இது சர்க்குலேஷனாக நடந்துக்கிட்டே இருக்கும். எதுக்கு டர்போ வண்டியில் வந்து அதிகமாக ரேஸ் பண்ணக்கூடாது ஸ்டார்ட் பண்ணுறப்போ அப்படின்றாங்கன்னா இதுதான் காரணம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறப்போ இதில் ஆயில் வந்து ஃபுல்லாக மேக்ஸிமம் இருக்காது, ட்ரெயின் ஆகி தான் இருக்கும். உங்களுக்கு இன்ஜின்லேருந்து பம்ப் ஆகி இதில் வர்றதுக்கு டைம் எடுக்கும். அதனால் டர்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணதுமே உடனே ரேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து ரேஸ் பண்ணக்கூடாது. எந்த வண்டியாக இருந்தாலும் டர்போ வண்டி வந்துருச்சுனாவே உங்களுக்கு வந்து ரேஸ் பண்ணக்கூடாது. நிறைய பஸ்லலாம் கூட எழுதி போட்டிருப்பாங்க, இது டர்போ சார்ஜர் பொருத்தப்பட்டு உள்ளது, அதனால் ஆக்சிலேட்டர் செய்யக்கூடாது, சடன் ஆக்சிலேட்டர் செய்யக்கூடாதுன்னு எழுதியிருப்பாங்க. அது காரணமே இதுதான். ஆயில் வரதுக்கு லேட் ஆயிரும். ஏன்னா அவ்வளோ ஸ்பீடில் உள்ளே சுற்றிட்டு இருக்கு. இரும்பு உரசிடுச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்டு தேய்மானம் ஆயிரும். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஆயில் லீக் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு டர்போ வந்து வேலை வச்சிருச்சு அப்படின்னா மினிமம் 15000 ஆகும். இல்லை வேலையே பார்க்க முடியாதன்னா வண்டிக்கு பொறுத்த மாதிரி மாறும். மினிமம் ஒரு 30,000 அதுக்கு வண்டிக்கு பொறுத்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். அடுத்ததாக வந்து ஆயில் சர்வீஸ். இந்த ஆயில் சர்வீஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. 10,000 கிலோமீட்டர் அப்படின்னா உங்களுக்கு 10,000 கிலோமீட்டர். நார்மல் ஆயில் ஊற்றுனீங்க அப்படின்னா 5000 கிலோமீட்டர். சிந்தட்டிக் ஆயில் ஊற்றிட்டிங்கன்னா 10,000 கிலோமீட்டரில் வந்து கம்பல்சரியாக ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வண்டி வந்து கிலோமீட்டர் ஓடிடுச்சு, 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுச்சு அப்படின்னா நீங்கள் 10,000 மாற்றணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் மாற்றுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இந்த டர்பைனுக்கு இந்த பாடிக்கும் உள்ள கிளியரன்ஸ் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த டஸ்ட்டு எல்லாமே உள்ளே போகும்போது வந்து அந்த ஆயில் சீல்ஸும் அஃபெக்ட் ஆகும். இது இங்கே இருக்கிற ஆயில் வந்து இன்ஜினோட ஆயில் தான். நல்ல ப்ரெஷரில் வந்து ஆயில் வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு காற்று உள்ளே போகும்போது உள்ளே போகிற ஸ்பீடில் அந்த ஆயிலையும் சேர்த்து உங்களுக்கு கொண்டு போயிடும் பிஸ்டனுக்கு. அப்படின்றப்போ உங்களுக்கு இன்ஜின் எரியும் போது இந்த ஆயிலும் சேர்ந்து எரிஞ்சு உங்களுக்கு வெளியே போகுது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆயில் அடிக்கிற கம்ப்ளைண்ட் வந்துருச்சுனாலே ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த டர்போ தான் பார்க்கணும். டர்போ காரை பொறுத்த வரைக்கும் ஆயில் எரிஞ்சு போகும். அது மாதிரி ஆயில் லெவலில் குறைஞ்சிட்டே வரும். இந்த போகிற ஆயில் இதை எரியுது பார்த்தீங்களா, உள்ளே போய் எரியும் போது உங்களுக்கு அந்த ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்டல் மேலே டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். அப்படின்றப்போ உங்களுக்கு சரியான ஸ்டார்டிங் கிடைக்காது. ஆயில் உள்ளே இருந்துகிட்டே இருக்கிறதுனால இன்ஜினோட டெம்பரேச்சர் கூடிக்கிட்டே இருக்கும். அதனால் உள்ளே இன்ஜின் பேரிங்ஸு, கனெக்டட் பேரிங்ஸு, கிராங்க் பேரிங்ஸு எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் ஆகிருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு குறிப்பிட்ட கட்டத்தில் வந்து ஓவராக தேய்மானம் ஆகி நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும். கனெக்டர் நாய்ஸ்னால் அடிக்க ஆரம்பிச்சிடும். டக்குன்னு உங்களுக்கு இன்ஜெக்டர் நாய்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி வந்து பயங்கரமாக சவுண்டு வர ஆரம்பிச்சு அதுக்கடுத்து இன்ஜின் சீஸ் ஆகிடும். அதனால் ஆயில் சர்வீஸ் வந்து ரொம்ப டர்போ காரில் பொறுத்த வரைக்கும், டர்போ கார்னில் மேக்ஸிமம் ஆயில் சர்வீஸ்னால ரொம்ப பொதுவாக முக்கியமானதான். டர்போ காரில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ஓவராலாக டர்போனா என்ன, எப்படி வேலை பார்க்குது, எந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்றது நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். முக்கியமான விஷயம்ன்றது ஆயில் சர்வீஸும் நீங்கள் பீரியாடிக்காக என்னென்ன சர்வீஸ் பண்ணணுமோ அது வந்து எல்லாமே சரியாக பக்காவாக பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.